Welcome to 7th Day WMM Online Convention, a great spiritual fest. கன்வென்ஷனின் ஆரம்பமாக நமக்கு வாழ்த்துதலையும் முன்னுரையும் நம்முடைய அருமையான போதகர் ரெவரண்ட் டேனியல் அவர்கள் கொண்டு வருவார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7வது நாள் கன்வென்ஷனிலே கலந்து கொள்வது மிகவும் ஆசீர்வாதம். இந்த கடைசி நாள் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த 6 நாட்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் கன்வென்ஷனுடைய ஆரம்ப ஜெபமாக டெல்லி மண்டலத்தில் ஊழியம் செய்கிற WMM ஊழியம் செய்கிற ரெவரண்ட் டேனியல் அவர்கள் ஜெபத்திலே நம்மை வழி நடத்துவார். ஆராதனை பகுதியை சென்னை WMM ரெவரண்ட் ஜஸ்டின் சாமுவேல் அவர்கள் ஆராதனையில் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அகில உலக மிஷனரி இயக்கத்தினுடைய மேற்பார்வையாளராக இருக்கிற அருமையான ஐயா ரெவரண்ட் சாம் ஜேக்கப் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் மிகுந்த ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் இந்த கன்வென்ஷன் நீங்கள் கலந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு மாத்திரம் நீங்கள் ஜெபசிந்தையோடு கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இப்பொழுதும் துறக்க ஜெபத்தை டெல்லியிலிருந்து நம்முடைய அருமையான போதகர் ரெவரண்ட் டேனியல் அவர்கள் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில தேவன் இந்த ஆண்டுல நமக்கு கொடுத்த கன்வென்ஷனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கன்வென்ஷன் நாட்களில் நாம மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே வார்த்தையை அனுப்புற பேசுகிற ஊழியக்காரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. விசேஷமா அந்த பாடலில் ஆசீர்வதித்தருணமா செபிக்கிறோம். பாடல் ஆராதனை ஒரு பெரிய மகிமையை காணும்படியாக ஜனங்களுடைய இருதயத்தை கத்த கொழுந்து விட்டு எறியும்படியா ராஜா உடைய கரத்துல ஒப்படை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க ஐக்கியத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாமத்தை வேர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாமத்தை வேர்த்துங்க ஆண்டவரே. இந்த WMM கன்வென்ஷன் ஆண்டவரே இந்தியாவில் நடக்கிற இந்த கன்வென்ஷன் எல்லா இடங்களும் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எல்லா தேவ ஊழியக்காரர்களும் பிதா குமாரன் பரிசுத்த ஆசீர்வதிக்கிறோம். விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு சபை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வமா இருக்க ஆண்டவரே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. ரத்த குரல் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாமத்தை வேர்த்த முடியாங்க செபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த முடியாங்க செபிக்கிறோங்க தவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை எங்கள் ஜனங்கள் காண முடியாக உடைய மகிமையை காண முடிய ஆண்டவரே 2020 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நாமத்தை வேர்த்த முடியான கிருபையை கத்த தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாம மகிமைப்பட அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்க தேவைப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஊழியக்காரனை ஆசீர்வதிக்க முடியாக ஒரு கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுதும் சென்னையிலிருந்து நமக்கு மிகவும் அருமையான போதகர் ரெவரண்ட் ஜஸ்டின் சாமுவேல் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள் நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இன்றைக்கும் இந்த ஆன்லைன் வழியாக கன்வென்ஷன் வழியாக அகில உலக மிஷனரி இயக்கத்தின் கூடைக்கு ஆன்லைன் வழியாக வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்த சில நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆன்லைன் வழியாக அநேக தேவ மனிதனுடைய செய்தியை கேட்கவும் நம்முடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படவும் தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நீங்கள் கூடியிருக்கிற இடத்துல எந்த அறைக்குள் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்ம உயர்த்த போகிறோம். கர்த்தரை வரவேற்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு சர்ச்சில் இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கலாம். இந்தியாவுடைய ஏதோ ஒரு கடையாந்தரத்தில் இருக்கலாம். இல்லை என்றால் இந்த பூமியின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழ்த்தின் ஆவியானவரை வரவேற்போமா? எஸ் லார்ட். ஹல்லேலூயா. we worship you lord. we welcome you lord. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Lord, we welcome you Father. We welcome you Lord Jesus. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும்
தேவமாகி கரம் உயர்த்தி சொல்லுவான். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவமகிமையே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே ஆவியே தூய ஆவியே, ஆவியே ஆவியே தூய ஆவியே, ஆவியே ஆவியே தூய ஆவியே. உள்ளத்தின் வாஞ்சியோடு கேட்போம். அபிஷேகியும். எஸ் லோர்ட். அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே ஆவியே தூய ஆவியே. கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால் தந்த தேவனை பார்த்து சொல்லுவோம். ஆவியே ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. கடந்த நாட்களிலே தேவன் அநேக மதில்களை தாண்ட கிருபை செய்திருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அநேக மதில்களை மாத்திரமில்ல, பல வைரஸ்களையும் தாண்ட தேவன் கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள்லாம் யாராவது தும்பனா அவங்கள தாண்டி வர்றதுக்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஆகிடும். உடனே போய் செக் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நம்முடைய மனசு நிறைய தோணல்கள் வரும். நான் அப்படி நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். சாதாரண கோல்டுனால தும்பினா கூட பக்கத்துல தெரிச்சு வெளியே ஓடிடுவாங்க. அப்போ நான் நினைச்சேன், இந்த வசனத்துல பக்தன் சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். கடந்த நாட்கள் நம்ம இந்த கொரோனா வைரஸுடைய காலத்தில் பாஞ்சு போய் இன்னைக்கு தாண்டி தேவனை துதிக்க கிருபை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடலை உற்சாகமாய் உள்ளத்தினால் தந்து நாம் பாடுவோம். உங்க 10 நரம்பு வீணைகளோடு கரங்களை தட்டி தேவனை உயர்த்தி பாடுவோமா? எஸ். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். எஸ். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர். என்ன கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம்,
ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். மண்காலை போல ஓட செய்தீர், மண்காலை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். சேர்ந்து சொல்வோம். மண்காலை போல ஓட செய்தீர், மண்காலை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். கண்ணை தட்டி ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. இன்னொரு முறை சொல்லுமா. வேலத்தால், வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. கரலை தட்டி ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. கண்ணை உயர்த்தி சொல்லுமா. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். சேனைக்குள் பாஞ்சவங்களாம் கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. We worship you Lord. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன். வேதவசனம் சொல்கிறது, துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறாராம். நாம் இருக்கிற இடத்துல தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய துதிகளின் மத்தியிலே தன்னுடைய சிங்காசனத்தை இறக்கிற தேவன். இன்னைக்கு நீங்க எந்த அறைக்குள் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் சபைக்குள் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய சிங்காசனத்தையே, அவருடைய அரண்மனையை தேவன் நம்முடைய துதிகளின் மத்தியிலே இறக்குகிறார். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புரிந்த வண்ணமாய் நம்ம ஊற்றி இந்த பாடலை பாடுவோமா. கரங்களை உயர்த்தி. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ
உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஆதியும் அந்தமும் மாணவரவர், அல்பாவும் மேகாவும் மாணவரவர். ஆதியும் அந்தமும் மாணவரவர், ஒமேகாவும் மாணவரவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே எங்கள் ராஜனே. நீரே நீர் மாத்திரமே எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. God's eyes are seeking for those who can worship him in truth and in spirit. அப்பேற்பட்ட ஆராதனை வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க அறையில உண்மையோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க? இந்த மிகப்பெரிய வெளிப்பாடு சமேரியா ஸ்திரீக்குள்ள தேவன் கொடுத்த உடனே அவள் போய் அந்த தேசத்தையே, அந்த சமேரியா தேசத்தார்களையே
கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தால் அநேக பேர் அன்றைக்கே அதே அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்டதாய் நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு ஆராதிக்கிறவர்களை தேவன் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு சமேரியா ஸ்திரீ, பாவத்தில் இருந்த சமேரியா ஸ்திரீ, விபச்சாரத்தில் இருந்த சமேரியா ஸ்திரீவை தொட்ட உடனே அவருடைய இருதயம் மாற்றப்பட்டு தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த உடனே அவள் எப்படி அநேக பேருடைய வாழ்வை மாற்றினாரோ, இன்றைக்கு இந்த ஆன்லைன் கன்வென்ஷன் வழியாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை தேவன் தொடும் பொழுது அநேக பேரை கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்துகிறாய் தேவன் மாற்றுகிறார். யாரை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார்? உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறவர்களை இருக்கிற இடத்துல கர்த்தரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லப்பா, என் ஆசைலாம் நீங்க தான், உங்க மேலதான் என்னுடைய ஆசை, என் தேவைகள் எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி எஸ் லார்ட். ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்தி நான் பாட போகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இது வெறும் வாய்ச்சாலமாய் வெறும் வார்த்தைகளாய் வராமல் இந்த அர்த்தங்களை புரிந்த வண்ணமாய் என்னுடைய ஆசைகள், என் இருதயத்தின் விருப்பம் எல்லாம் நீங்க தான் அப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்துவோமா? எஸ் லார்ட். இதய கண்மாலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மாலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்பொழுதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. எப்பொழுதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. கண்ணுயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அப்படி கரங்களை உயர்த்தி, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. கடைசியாக கரங்களை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே.
ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீதியான வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்ததற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பாடலை கேட்க இருக்கிறோம். அது மிகவும் தேவனால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டு தேவனுக்காக மிகவும் வைராக்கியமாக பல ஆத்துமாக்களை தேவராஜ்யத்தில் சேர்த்து கடைசி வரை பரிசுத்தத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் உண்மையாக நின்று தேவராஜ்யத்தில் சேர்ந்த நம்முடைய அகில உலக மிஷனரி இயக்கத்தின் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ரெவரண்ட் ஆல்ஃபிரட் மகிமேதாஸ். அவருடைய இழப்பு நமக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தாலும் அவர் இப்பொழுது அவர் நேசித்து ஆவலாயிருந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஒரு நாள் அவரை சந்திப்போம் என்ற நம்பிக்கையே நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் அளிக்கின்றது. ஆகையால் நாமும் நம் ஓட்டத்தை கிறிஸ்துவை நோக்கி ஜெயத்தோடு ஓடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Now we are going to listen to a special song sung by a wonderful man of God who was mightily used in the hands of God in adding many souls to heaven, who fought a good fight and stood for holiness and for ministry, faithfully till the end. It's our late Reverend Alfred Makimetas. Let's listen to the song. It means that it's Christ who is living in me and not me but Christ, so nothing can overcome me. I will be victorious. According to the song, he has run his race victoriously and now is in a better place. His departure is a great loss for us, but we have a hope that we will meet him one day in the other shore. So we shall also run our race focusing on Jesus so that we will be able to finish our race victoriously. Amen. இனி ஜீவிப்பது நான் அல்லவே, என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து இயேசுவே. அறியுண்டேன் அவருடன் சிலுவையிலே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. என்னை ஒன்று செய்யாது, வந்த பாசம் பற்றி கொள்ளாது, பாவம் என்னில் சமயம் பெறாது, பாதாளம் என்னை மேற்கொள்ளாது. அனுதினம் சிலுவை சுமந்தே நடந்திடுவேன் அவரின் வழியிலே. துன்ப தொல்லை கஷ்ட நஷ்டங்கள் அவரின் அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. அறிவும் அறிவின் மேன்மைக்கா லாபமாயிருந்தவைகளை, அவரை அறிவும் அறிவின் மேன்மைக்கா லாபமாயிருந்தவைகளை நஷ்டமாக விட்டிடுவேனே, குப்பயமாக எண்ணிடுவேனே, நஷ்டமாக விட்டிடுவேனே, குப்பயமாக எண்ணிடுவேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே, இனி பிழைத்திடுவேன் அவருக்காகவே. இப்பொழுதும் சென்னையிலிருந்து நம்முடைய பெரும் மதிப்புக்குரிய பாஸ்டர் சாலி ஜேம்ஸ் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். தகப்பனே மே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை ஆயத்தம் பண்ணி தந்த உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மே சோத்திரிக்கிறோங்க தாவே. நல்ல ஆராதனை வேலையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா உமக்கு சோத்திரம். இந்த ஆன்லைன் கன்வென்ஷன் நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கடந்த நாட்கள்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் ஆண்டவர், எத்தனையோ ஊழியர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை பாதுகாத்து வந்த நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நம்முடைய தாசர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களையும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் பயன்படுத்துகிற நம்முடைய தாசர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பேர்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இன்று நாள் நம்முடைய வார்த்தையை கொடுக்க போகிற நம்முடைய தாசனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கரங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தையானது ஆண்டு வெறுமனே திரும்பி வராது ஆண்டவரே. அந்த வார்த்தையானது தகப்பனே அநேகருடைய வாழ்க்கையில் அது கர்த்தாவே ஆண்டவரே பலன் கொடுக்கும்படியாக 60-100 பலன் கொடுக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நம்முடைய தாசனை கரங்கள் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆயிரக்கணக்கு ஜனங்களுக்கு கர்த்தாவே இந்த வார்த்தை ஜீவனாய் கர்த்தாவே கடந்து செல்வதாகப்பா. அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சத்தோட கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக. என் தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த காரியங்கள் ஆண்டவரே அப்பா நம்முடைய வார்த்தை மூலமாக நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும் ஆண்டவர். எல்லா தடைகள் அகற்றும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கேட்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் அகன்று போவதாக ஆண்டவரே நீர் பொறுப்படுங்கப்பா. நீங்க கரங்கெடுத்து நீங்க பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய திருநாமத்தை மாயப்படுத்தும். தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். துதிகனமாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை கெஞ்சிக்கொள்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் மிகவும் முக்கியமான நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். கர்த்தரின் சத்திய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கும் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர இருப்பவர், கர்த்தரால் மிகவும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படும் நமது அருமையான போதகர் ரெவரண்ட் சாம் ஜேக்கப். ஜெபத்துடன் இருப்போம். தேவன் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. Now we have come to a very important time. We are going to listen to the word of God. Today we have a wonderful man of God to share the word, and it's our beloved pastor Reverend Sam Jacob. Let's be prayerful. May God speak to us. I greet you all in the matchless name of Jesus Christ of Nazareth. உங்கள் அனைவரையும் இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். It's our joy to minister God's word to you, especially the last day of this convention. இந்த கடைசி நாளாகிய கன்வென்ஷனில் தெய்வ செய்தியை உங்களுக்கு நான் கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Actually, by the grace of God, God enabled us to have this online convention for 7 days. கர்த்தருடைய மிகுதான கிருபையினால் இந்த 7 நாள் கன்வென்ஷனை வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். Past 6 days, men of God shared God's word. கடந்த 6 நாட்களும் தெய்வ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். And also our churches from all over India, they took part in worship, singing and also in prayers. அது மாத்திரமல்லாமல் உலகம் இந்த இந்திய தேசத்தில் முழுவதும் பல இடங்களிலிருந்து வர்ஷிப் மற்றும் பாடல்களிலும் மற்றும் ஜெபத்திலும் பங்கு பெற்றார்கள். And also we had good participants from different parts of India and also different parts of the world. அது மாத்திரமல்லாமல் இந்திய தேசத்திலும் பின்ன பல தேசங்களிலிருந்தும் நமக்கு அநேகம் பேர் பங்கு பெற்றார்கள். We broadcasted this through YouTube and also through Facebook. நாம் இதை யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நாம் இதை ஒளிபரப்பினோம். So I thank God for this wonderful opportunity given to us. இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு பாராட்டியதனால் நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். And I wanted to thank all the pastors who ministered God's word. தேவ செய்தியை தந்த எல்லா போதகர்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். On behalf of WMM India, we wanted to extend our hearty thanks to all our beloved pastors ministered God's word from different parts of the world. பல தேசங்களிலிருந்தும் தேவ செய்தியை கொண்டு வந்த அருமையான போதகர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். They are very busy people. அவர்கள் எல்லாரும் மிகவும் அலுவல் But நிறைந்தவர்கள். they sacrificed their time for us. ஆனால் அவர்களுடைய நேரத்தை நமக்கென்று அவர்கள் God செலவழித்தார்கள். used their lives. அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் பயன்படுத்தினார். I can say truly God ministered to me also. நான் உண்மையாக சொல்ல முடியும், தேவன் என்னோடு கூடவும் இடைப்பட்டார். I thank God for our wonderful pastors, men of God, chosen vessels. நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். And also I wanted to thank all the participants from all over India, taken part in prayers and also in singing
and also supporting through prayers. அது மாத்திரமல்லாமல் இந்த கன்வென்ஷனில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் உங்களுடைய ஜெப உதவினால் எங்களுக்காக ஜெபித்தீர்கள். அது மாத்திரமல்லாமல் பாடல்கள் மூலியமாகவும் மற்றும் பல காரியங்களிலும் நீங்கள் இதில் பங்கு பெற்றீர்கள். I wanted to bring your attention towards God's word. இந்த நேரத்திலும் உங்கள் கவனத்தை தேவ செய்திக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைக்கும் நேராக நான் உங்கள் கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். 2020 God has given us a key verse, Kyrios. இந்த 2020ஆம் ஆண்டில் தேவன் நமக்கு ஒரு கருப்பொருளை தந்திருக்கிறார். அதன் கிரியோஸ் என்ற கருப்பொருள். The Lord. அதன் அர்த்தம் கர்த்தரே. The Lord has given us the right word. ஆமாம், தேவன் நமக்கு ஒரு சரியான வார்த்தையை தந்திருக்கிறார். It is true, we went through a great pandemic situation. உண்மைதான், நாம் மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையில் நாம் சென்றது. But God was in control. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் Our வைத்திருக்கிறார். Lord is in control. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். He is Kyrios. அவர்தான் கிரியோஸ். Praise the Lord. Actually we had 21 days of fasting and prayer in this month. இந்த மாதத்தில் எங்களுக்கு 21 நாட்கள் உபவாசமும் ஜெபம் காணப்பட்டது. For the fasting and prayers we had 21 days meditation point. இந்த 21 உபவாச நாட்களுக்கு எங்களுக்கு 21 குறிப்புகள் இருந்தது தியானிப்பதற்காக. The title was Zion. அதன் தலைப்பு சீயோன். The people belongs to Zion. சீயோனை சேர்ந்த ஜனங்கள். They will dwell in Jerusalem. அவர்கள் எருசலேமிலே வாசமாய் For இருப்பார்கள். the past 21 days we were meditating under the title of Zion. இந்த கடந்த 21 நாட்களும் நாங்கள் சியோன் என்ற தலைப்பில் நாங்கள் தியானம் செய்து கொண்டிருந்தோம். Actually Zion, we can divide Zion into 3. சியோனை நாம் மூன்றாக பிரிக்க முடியும். Number 1, literal Zion, which is in existence even today in the land of Palestine. ஒன்று எழுத்து ரீதியான சியோன், அது இன்றைக்கும் பாலஸ்தீனியா தேசத்தில் நாம் பார்க்க முடியும். Another one, spiritual Zion. இரண்டாவது அது ஆவிக்குரிய சியோன். That means the spiritual indwelling of God. ஆவிக்குரிய தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம். If God dwells in us, தேவன் நமக்குள் வாசமாய் we இருப்பார் become என்றால் Zion. நாம் சியோனாக மாறுவோம். And you see, and also another Zion, that is eternal Zion. மூன்றாவது உள்ள சியோன் அதுதான் பரம சியோன். Heavenly Zion. அதுதான் பரலோக ராஜ்ய சியோன். Amen. So actually we were meditating about heavenly Zion. நாங்கள் பரம சியோனை குறித்து நாங்கள் தியானம் செய்து These கொண்டிருந்தோம். 21 days we were meditating about heavenly Zion. இந்த 21 நாட்களும் நாங்கள் பரம சியோனை குறித்து நாங்கள் தியானம் செய்து கொண்டிருந்தோம். Yes, actually today I just wanted to point out one particular verse from the Bible. நான் இன்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். In the book of Psalms 99 verse 2. சங்கீதம் 99 2ஆம் வசனம். The Bible says the Lord is great in Zion and he is high above all people. இப்படியாக வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். The Lord is great in Zion. கர்த்தர் சீயோனில் பெரியவர். Actually our wonderful pastor Albert Ortega preached about the lordship of Jesus Christ. நம்முடைய அருமையான போதகர் ஆல்ஃபிரடோ ஒட்டேகா அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை குறித்து அவர் அழகாக நமக்கு போதித்தார். The angel of God declared the heavenly lordship of our Lord Jesus Christ. நாம் பார்க்கிறோம், காபிரியேல் தூதனானவர் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தில் உள்ள கர்த்தத்துவத்தை அவர் அறிவித்தார். That means he is great in Zion. அது என்னவென்றால் அவர் சீயோனில் பெரியவராய் He இருக்கிறார். is the Lord of heavens. அவர் பரலோக ராஜ்யத்தின் வானத்தின் அவர் கர்த்தராய் இருக்கிறார். And he came down to this earth. அவர் இந்த உலகத்தில் வந்தார். And after 33.5 years, 33 வருடங்கள் கடந்து சென்ற பிறகு Peter, the apostle of Jesus Christ, declared the earthly lordship of Jesus Christ நாம் பார்க்கிறோம் on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அப்போஸ்தலராகிய பேதுரு ஆனவர் அவர் 11 கூட எழுந்து நின்று அவர் இப்படியாக சொன்னார். அவர் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர், இந்த பூமியில் கர்த்தர் என்று அவர் அங்கே அறிவித்தார். He is the Lord of the earth. அவர் பூமிக்கு கர்த்தர். அவர் பூமிக்கு கர்த்தர் என்று அறிவித்தார். That means the lordship of this earth was given by the Father to Jesus Christ. அது என்னவென்றால் இது பூமியில் உள்ள கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவரால் கொடுக்கப்பட்டது. That is the reason Jesus told, all power in heaven and earth given to me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். And he is the Lord of heaven. அவர்தான் வானத்திற்கு And கர்த்தர். he is the Lord of earth. அவர்தான் பூமிக்கும் கர்த்தர். In the book of Psalms 99, the Bible says the Lord is great in Zion. சங்கீதம் 99 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் சீயோனில் பெரியவர் என்று. He is great in Zion. அவர் சீயோனில் பெரியவர். Praise the Lord. Hallelujah. There is no shadow of doubt that the Lord is great in Zion. அதில் ஒருவித கடுகளவு சந்தேகம் கூட இல்லை, கர்த்தர் சீயோனில் பெரியவராய் இருப்பதில். And you know, when we become spiritual Zion, நாம் ஆவிக்குரிய சீயோனாக மாறும் பொழுது, that means when we accept Jesus and receive him as our Lord and Savior, நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, he become the Lord of our life. அவர் நம்முடைய கர்த்தராக மாறுகிறார். When he come and dwell in us, அவர் நமக்குள் வந்து வாசம் செய்யும் பொழுது we become spiritual Zion. நாம் ஆவிக்குரிய சீயோனாக மாறுகிறோம். That's why in the book of Old Testament it was called the daughters of Zion. ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டில் சீயோன் குமாரத்திகள் என்று And அழைக்கப்பட்டிருக்கின்றனர். even it was called Zion. The people of God was called as Zion. நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் சீயோன் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். God dwells in Zion. கர்த்தர் சீயோனில் It is வாசமாயிருக்கிறார். true that he dwells in heavenly Zion. ஆம், உண்மைதான், அவர் பரம சீயோனில் He வாசமாயிருப்பது. came down to this earth அவர் இந்த பூமிக்கு வந்தார். and he died for our sin அவனுடைய பாவங்களுக்காக அவர் and சிலுவையில் rose again from அறையப்பட்டார். the death. அவருடைய மரணத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்தார். After 40 days went to heavenly Zion. அவர் பரம சீயோனுக்கு சென்றார். Right now he's sitting at the right hand of the Father. இப்பொழுது அவர் பிதாவானவரின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். And right there, from there, அங்கே இருந்து according to 2 Corinthians chapter 4 verse 6, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்தின்படி he shines into our heart. அவர் நம்முடைய இருதயங்களுக்குள் Right பிரகாசிக்கிறார். from there he shine into our heart. அங்கே இருந்து கொண்டு அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். And through the Holy Spirit he dwells in us. பரிசுத்த ஆவியானவரின் மூலம் அவர் நமக்குள் That is வாசமாயிருக்கிறார். what Apostle Paul says, know ye not ye are the temple of the living God. ஆகையால் தான் அப்போஸ்தலராகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. That means God indwells in us. அது என்னவென்றால் தேவன் நமக்குள் வாசமாயிருக்கிறார். Literally he dwells in heavenly Zion. எழுத்து ரீதியாக அவர் பரம சீயோனில் வாசமாயிருக்கிறார். And spiritually he indwells in us through the Holy Spirit. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார் ஆவியானவரின் உதவியினால். The Bible says the Lord is great in Zion. வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் சீயோனில் பெரியவராயிருக்கிறார். If we become spiritual Zion, நாம் ஆவிக்குரிய சீயோனாக மாறினால், if the Lord dwells in us, கர்த்தர் நமக்குள் வாசமாய் இருப்பார் என்றால், he is great. அவர் பெரியவராயிருக்கிறார். He is great. அவர் That's பெரியவராயிருக்கிறார். what Apostle John says, greater is he that is in you than he that is in the world. அதுதான் அப்போஸ்தலராகிய யோவான் இப்படியாக சொல்கிறார், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று. That means God is great in Zion. அது என்னவென்றால் கர்த்தர் சீயோனில் பெரியவராயிருக்கிறார். If you have the Lord Kyrios, he is great in you. உங்களிடத்தில் கர்த்தர் கிரியோஸாக இருந்தால் அவர் பெரியவராயிருப்பார். Actually, many times we receive Jesus into our life. பல நேரங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களில் நாம் ஏற்றுக்கொள்வோம். Just for name's sake.
ஏதோ ஒரு பேருக்காக நாம் ஏற்றுக்கொள்வோம். Even there are Christians for namesake. பல கிறிஸ்தவர்கள் பெயருக்காக இருக்கின்றனர். But when we receive Jesus into our heart, ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, and Jesus must become great in our life. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரியதாக மாற வேண்டும். That means we must decrease and he must increase. அது என்னவென்றால் நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். Our self must disappear, நம்முடைய சுயம் மறைய வேண்டும், and we must reveal Jesus. நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். Our self must disappear, நம்முடைய சுயம் மறைய வேண்டும், and Jesus must reveal through our life. கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அவர் பிரதிபலிக்க வேண்டும். That's what even Apostle Paul says. அதுதான் அப்போஸ்தலராகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். I am crucified with Christ, nevertheless I, but Christ liveth in me. நான் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று. I am crucified with Jesus. நான் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். Not I, but Christ liveth in me. நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். That means our self must disappear. அது என்னவென்றால் நம்முடைய சுயம் மறைய வேண்டும். That's what even Jesus told. If any man willing to follow me, let him deny himself and take up his cross and follow me. அதுதான் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. That means we have to deny ourselves. அப்படி என்றால் நாம் சுயத்தை நாம் வெறுக்க We வேண்டும். must decrease, நாம் சிறுக வேண்டும், he must increase. அவர் பெருக வேண்டும். Because the Lord is great in Zion. ஏனென்றால் கர்த்தர் சீயோனில் பெரியவராய் If we இருக்கிறார். have Jesus in us, நமக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் he is great. அவர் பெரியவராய் We இருக்கிறார். must decrease, நாம் சிறுக வேண்டும், he must increase. அவர் பெருக வேண்டும். We should not reveal ourselves to this world, நாம் நம்மை உலகத்திற்கு பிரதிபலிக்க கூடாது, but we must reveal Jesus into this world. நாம் கிறிஸ்துவை உலகத்திற்கு நாம் நம் மூலம் பிரதிபலிக்க That's வேண்டும். what even in the book of Colossians says. அதுதான் கொலோசியரிலும் நாம் பார்க்க முடியும். Colossians chapter 3 verse 2. கொலோசியர் 3:2. Set your affection on the things above, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். for ye are dead and your life is hidden with Christ in God. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. The Bible says you are dead. என்ன சொல்கிறது என்றால் வேதாகமம் நமக்கு நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். That's what even Apostle Paul says in the book of Galatians chapter 2 verse 20. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் அவரும் கலாத்தியர் 2:20 அதை குறிப்பிடுகிறார். I am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் That's அறையப்பட்டிருக்கிறேன். what even Apostle Paul says in the book of Colossians chapter 3. அதே தான் அப்போஸ்தலராக பவுல் அவர் கொலோசியர் 3 அதிகாரத்திலும் குறிப்பிடுகிறார். For ye are dead and your life is hid with Christ in God. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Our life is hid with Christ in God. நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. That means we should not reveal ourselves. அது என்னவென்றால் நம்மை வெளியரங்கமாக பிரதிபலிக்க கூடாது. We have to reveal Jesus. நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க The வேண்டும். world must see Jesus through your life. உலகமானது உங்கள் வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவானவரை பார்க்க வேண்டும். That's how we are called as Christians. ஆகையால் தான் நாம் கிறிஸ்து அவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். God is great in Zion. கர்த்தர் சீயோனில் பெரியவராய் And இருக்கிறார். he rule over us. அவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் He இருக்கிறார். take control over our life. அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள் The Spirit வைத்திருக்கிறார். of the Lord will fill our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார். And even the Spirit of the Lord will lead us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். And also the Spirit of the Lord will use our life. அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துவார். Because God is great in Zion. ஏனென்றால்
கர்த்தர் சீயோனில் He பெரியவராயிருக்கிறார். is great in heavenly Zion. அவர் பரம சீயோனில் பெரியவராயிருக்கிறார். And right now he is great in our life. இப்பொழுதோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் As I பெரியவராயிருக்கிறார். told you earlier, we must decrease and he must increase. நான் உங்களுக்கு முன்னதாகவே சொன்னேன், நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். So God is great in Zion. ஆமாம், கர்த்தர் சீயோனில் பெரியவராயிருக்கிறார். If he is great, அவர் பெரியவராயிருந்தால், that's what Apostle John says. அதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியாக In the சொல்கிறார். book of 1 John verse 4, chapter 4 verse 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Greater is he that is in you than he that is in the world. உங்கள் உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. He is great in us. ஆமாம், அவர் நம்மில் If பெரியவராயிருக்கிறார். he is great in us, அவர் நமக்குள் we பெரியவராயிருந்தால், no need to worry about our future. நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்பட If he is தேவையில்லை. great in our family, அவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் பெரியவராக we no need இருந்தால், to worry about our family. நாம் நம்முடைய குடும்பத்தை குறித்து கவலைப்பட You no need to தேவையில்லை. worry about your children. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட You no need to தேவையில்லை. worry about your children's future. நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட Because he தேவையில்லை. holds your future. ஏனென்றால் அவர் உங்கள் எதிர்காலத்தை அவருடைய Yes, கையில் God is great ஏந்தி in கொண்டிருக்கிறார். the Lord is great in Zion. ஆமாம், கர்த்தர் சீயோனில் Our பெரியவராயிருக்கிறார். God Kyrios, he is great. நம்முடைய தேவன் கிரியோஸ், அவர் He பெரியவராயிருக்கிறார். is great in Zion. அவர் சீயோனில் And பெரியவராயிருக்கிறார். he is great in us. அவர் நமக்குள்ளும் பெரியவராயிருக்கிறார். Even we no need to worry about our ministry. நம்முடைய ஊழியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. If the Lord is great in our ministry, நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் பெரியவராக இருந்தால், he will take control over our ministry. அவர் நம்முடைய ஊழியத்தையும் அவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் Especially வைத்திருப்பார். the work of WMM. முக்கியமாக அகில உலக மிஷனரி இயக்கம். The Lord is great in the work of WMM. கர்த்தர் அகில உலக மிஷனரி இயக்கத்தில் அவர் பெரியவராயிருக்கிறார். And he leads. அவர்தான் நடத்தி He கொண்டிருக்கிறார். guides. அவர்தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். He provides. அவர் நம்முடைய தேவைகளையும் He சந்திக்கிறவராயிருக்கிறார். அவர் provides. தேவைகளை And I சந்திக்கிறவராயிருக்கிறார். believe the days to come, he is going to do great things. நான் இப்படியாக விசுவாசிக்கிறேன், வரும் காலங்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று. Especially in the end of this year 2020. முக்கியமாக இந்த 2020ஆம் ஆண்டு முடிவதற்குள் One more month remain before us. ஒரு மாதம் தான் நமக்கு முன்பாக இருக்கின்றது. If the Lord is great in us, கர்த்தர் நமக்குள் if பெரியவராக the Lord இருப்பார் is great என்றால், in our family, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் if பெரியவராக the Lord இருப்பார் is என்றால், great in our ministry, அவர் நம்முடைய ஊழியத்தில் பெரியவராக I இருப்பார் believe என்றால், the Lord is going to do great things. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய The போகிறார். Lord God brought the children of Israel out of Egypt. நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு The வந்தார். strong hand of the Lord brought them out. நாம் பார்க்கிறோம், பலத்த கரத்தினால் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். And he led them through the wilderness. அவர்களை அந்த வனாந்தரத்தின் மூலம் அவர்களை நடத்தினார். In the wilderness journey, God was great. நாம் பார்க்கிறோம், அந்த வனாந்தர பிரயாணத்திலும் கர்த்தர் பெரியவராக All இருந்தார். because he is great. அவர் பெரியவராய் He இருந்தபடியால் divided Red Sea before them. அவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். Even he turned Mara into sweet. நாம் பார்க்கிறோம், மாராவை அவர் மதுரமாக Even he மாற்றினார். provide food for the children of Israel in the desert. தேவன் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரத்தை And கொடுத்தார். even he provided water from the rock. ஆம், கன்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை தந்தார். And also he protected them from all the enemies. எல்லா சத்துருக்களிலிருந்தும் அவர்களை பாதுகாத்தார். Even the nations of the world around the children of Israel, they could not prevail them. நாம் பார்க்க முடிகிறது, அவர்களை சுத்தி இருந்த தேசங்களும் ஒருவராலும் அவர்களை மேற்கொள்ள Do you முடியவில்லை. know the reason why? அதன் காரணம் உங்களுக்கு என்னவென்று Because தெரியுமா? the Lord God of Israel is great in the camp of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் அங்கே இருக்கிற பாளையத்தில், இஸ்ரவேலின் பாளையத்தில் பெரியவராக இருந்தார். He is the Lord Kyrios. அவர் கீரியோஸாக He இருந்தார். is great. அவர் பெரியவராக இருக்கிறார். The strong hand of the Lord led the children of Israel. கர்த்தர்
கர்த்தரின் பலத்த கரமானது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திற்று. Even today, இன்றைய நாள் வரைக்கும் He is great in Zion. அவர் சியோனில் பெரியவராய் Not இருக்கிறார். only in heavenly Zion, பரம சியோனில் மாத்திரமல்ல, but He is great in us. அவர் நமக்குள் பெரியவராய் He is இருக்கிறார். great in us. அவர் நமக்குள் பெரியவராய் He is இருக்கிறார். Kyrios. அவர் கிரியோஸாக He இருக்கிறார். is our Lord. அவர் தான் நம்முடைய தேவன். Hallelujah. Hallelujah. The Bible says வேதம் இப்படியாக சொல்கிறது. in the book of Psalms 84 verse 7 says, சங்கீதம் 84:7 இப்படியாக சொல்கிறது. I mean, they will go from strength to strength, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். and they will appear before God in Zion. அவர்கள் சியோனில் தேவ சந்நிதியில் வந்து That காணப்படுவார்கள். means our life will not end here in this world. அது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையானது இந்த பூமியோடு முடிவு பெறாது. Yes, in this world we have tribulations. உண்மைதான், இந்த பூமியில் நமக்கு பல வகையான நெருக்கடிகள் That's காணப்படுகிறது. what even Jesus told his disciples. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்கும் சொல்லி In தந்தார். this world you have tribulation, இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. but cheer up, I have ஆனால் திடன் overcome the கொள்ளுங்கள். world. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். The great Lord who overcome the world, ஆமாம், அந்த நம்முடைய தேவன் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். He's with us. அவர் நம்மோடு இருக்கிறார். He is greater in us. அவர் நமக்குள் பெரியவராய் He இருக்கிறார். is greater in us. அவர் நமக்குள் பெரியவராய் So இருக்கிறார். He will take control over our life. ஆகையினால் அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார். So according to Psalms 84 verse 7, 84:7 the day will come, அப்படி என்றால் ஒரு நாள் வரும், we will appear before God. நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்போம். You know what the Bible says? வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், When the sound of the trumpet blow, எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது the one who dead in Christ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் they will rose up first. அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். And secondly, we will caught up together with them. இரண்டாவதாக நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். And we will meet our Lord in the mid-year. நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் மத்தியாகத்தில் சந்திப்போம். That means right now our Lord Jesus Christ is in the right hand of the Father. அப்படி என்றால் இப்பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பிதாவானவரின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். He is in heavenly Zion. அவர் பரம சியோனில் இருக்கிறார். To receive the body of Christ. அவர் சபையாம் சரீரத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, To receive the bride. He will மணவாட்டியை come வரவேற்பதற்காக down. அவர் கீழே இறங்கி He will வருவார். come down to the mid-heaven. அவர் மத்தியாகத்திற்கு அவர் இறங்கி வருவார். He will come down. அவர் இறங்கி The வருவார். dead in Christ, they will rose up first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். And together with them, we will be caught up. அவர்களோடு கூட நாம் கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். And we will meet our Lord in mid-year. பின்பு நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் மத்தியாகத்தில் சந்திப்போம். We will meet him in the mid-year. நாம் மத்தியாகத்தில் அவரை சந்திப்போம். And you know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது என்று The உங்களுக்கு day தெரியுமா? will come. ஒரு நாள் வரப்போகிறது. We are going to stand before the throne of God. நாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். In the book of Revelation, வெளிப்படுத்தின சுவிசேஷம் chapter 7 verse 9 to 17 says, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. the Bible says, a great multitude which no man could number. வேதம் இப்படியாக சொல்கிறது, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அதை ஒருவனாலும் எண்ணக்கூடாத அளவு Of இருந்தது. all nation and kindred and people and tongues stood before the throne and before the Lamb. சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களிலும் பாஷைக்காரரும் இருந்து வந்தும் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். They stood before the Lamb. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்றார்கள். Not only before the Lamb, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக மாத்திரம் they அவர்கள் stood நிற்கவில்லை, before the throne of God. அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றார்கள். Where is the throne
throne of God? தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது? Right in heavenly Zion. அது பரம சீயோனில் காணப்படுகிறது. Right in heavenly அது Zion. பரம சீயோனில் They stood காணப்படுகிறது. before. அவர்கள் அங்கே நின்றார்கள். That means the day will come. அப்படி என்றால் ஒரு நாள் வரப்போகிறது. Why the problems in this world for us? எதற்கு இந்த பூமியில் நமக்கு பிரச்சனைகள்? Why trials and temptations? எதற்கு நமக்கு சோதனைகள் நம்முடைய We வாழ்க்கையில்? have to go from strength to strength. ஏனென்றால் நாம் பலத்தின் மேல் பலனடைய We have வேண்டும். to go from strength to strength. ஆம், நாம் பலத்தின் மேல் பலனடைய And வேண்டும். we have to appear before God in Zion. நாம் அந்த சீயோனில் சிங்காசனத்திற்கு முன்பாக தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். The Bible says that number nobody could count that number. வேதாகமம் இப்படியாக அங்கு சொல்கிறது, ஒருவராலும் அதை எண்ணக்கூடாமல் இருந்த From அளவு இருந்தது. all nations, சகலவித ஜனங்கள், from all kindreds, சகல கோத்திரங்கள், and also tongues சகல பாஷைக்காரர்கள் stood before the throne of God. அவர்கள் தேவனுடைய அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று That கொண்டிருந்தார்கள். means we had the privilege to stand before the throne of God in Mount Zion. அப்படி என்றால் அந்த சியோன் மலையில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய ஸ்லாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். No, in the book of Revelation chapter 7 we can find that group of people, this group of people. That means this is New Testament saints. அப்படி என்றால் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். இவர்கள்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்தவான்கள். And also in chapter 14 நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் there we பொழுது can find a group of people. அங்கேயும் நாம் ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை பார்க்க முடிகிறது. That is 1,44,000. அதுதான் 1,44,000 பேர். They also stood together with the Lamb. அவர்களும் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவர்கள் நின்றார்கள். The Old Testament saints divided into two. நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றனர். The ancient day saints, அவர்கள் பூர்வ காலத்து பரிசுத்தவான்கள். they lived right from Adam. That means the people, those who lived in the dispensation of conscience. அப்படி என்றால் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பரிசுத்தவான்கள். And they are right from Abel to Mount Sinai. அவர்கள் ஆபேலை தொடங்கி சீனாய் மலை வரைக்கும் உள்ளவர்கள். They are the ancient day saints. அவர்கள்தான் பூர்வ காலத்து In பரிசுத்தவான்கள். that group we can find Abel. அந்த கூட்டத்தில் நாம் ஆபேலை We பார்க்க can முடியும். find Enoch. அந்த கூட்டத்தில் நாம் ஏனோக்கை We பார்க்க can முடியும். find Noah. அங்கே நான் நோவாவை பார்க்க Even we முடியும். can find Job. அங்கே யோபை பார்க்க முடியும். Even we can find Abraham. அங்கே ஆபிரகாமை பார்க்க Even we முடியும். can find Isaac. அங்கே ஐசேக்கை பார்க்க Even we முடியும். can find Jacob. அங்கே யாக்கோபை பார்க்க முடியும். That is the ancient day saint who lived in the dispensation of conscience. அவர்கள்தான் பூர்வ காலத்து பரிசுத்தவான்கள், மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள். In the book of Old Testament saints we can find another group of saints. நாம் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் வேற ஒரு கூட்டமையும் நாம் பார்க்க முடியும். Saints who lived in the dispensation of law. அவர்கள்தான் நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள். Right from Moses to John the Baptist. அவர்கள்தான் மோசே காலம் தொடங்கி யோவான் ஸ்நாபகன் காலம் வரைக்கும் உள்ள Or பரிசுத்தவான்கள். right from Mount Sinai to John the Baptist. இல்லை என்றால் சீனாய் மலை தொடங்கி யோவான் ஸ்நாபகன் வரைக்கும் உள்ள They பரிசுத்தவான்கள். lived in the dispensation of law. அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள். Praise the Lord. Hallelujah. So Old Testament saints divided into two. ஆகையால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இரண்டாக The பிரிக்கப்பட்டிருக்கின்றனர். Old Testament saints also had the privilege of coming and appearing before the throne in Zion. நாம் பார்க்க முடிகிறது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கும் அந்த ஸ்லாக்கியம் இருந்தது, சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்பதற்கு. And also New Testament saints. புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கும். That's what we found in the book of Revelation chapter 7. அதுதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். I don't want to go in details into that. நான் அதற்குள் மிகவும் தீவிரமாக We will go செல்லவில்லை. from strength to strength. நாம் பலத்தின் மேல் பலன் அடைந்து And we will appear before God in Zion. நாம் தேவனுக்கு முன்பதாக அந்த சியோனில் நாம் அங்கே நிற்போம். Oh, we are going to appear before the throne of God. ஆமாம், நாம் அந்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு We are going முன்பதாக to நாம் நிற்க appear போகிறோம். before
24 elders. நாம் 24 மூப்பர்களுக்கு முன்பதாக நாம் And நிற்க we are going to போகிறோம். stand before them. நாம் அவர்களுக்கு முன்பதாக நிற்க போகிறோம். That's a great privilege. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. And I just wanted to emphasize something else more. நான் வேற ஒரு காரியத்தையும் நான் இங்க குறிப்பிட The விரும்புகிறேன். Bible says, வேதம் இப்படியாக சொல்கிறது. you see, in the book of Isaiah, chapter 35, verse 10. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் And நாம் பார்க்கும் also பொழுது Isaiah chapter 51, verse 11. ஏசாயா 51:11லும் And the ransom of the Lord shall return and come to Zion with song and with everlasting joy. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். That means the ransom of the Lord. அது என்னவென்றால் மீட்கப்பட்ட ஜனங்கள். They will, the Bible says, the ransom of the Lord shall return and come to Zion. இப்படியாக வேதாகம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி அவர்கள் சியோனுக்கு வருவார்கள். They will return. அவர்கள் திரும்புவார்கள். That means all the people, those who are redeemed of the Lord. அப்படி என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், The trumpet of God blows, we will go up. ஆமாம், எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது And நாம் we மேலே will be with போவோம். our Lord. நாம் நம்முடைய கர்த்தரோடு கூட And we இருப்போம். will be with our Jesus. நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம். And we will return. நாம் திரும்புவோம். You know, the book of Revelation chapter 19 verse 11 to 16 speaks about that. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை பார்க்க முடிகிறது. The Bible speaks that the heaven was opened. வேதம் இப்படியாக சொல்கிறது, பரலோக ராஜ்யம் திறந்திருந்ததை. And behold, a white horse. ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. And he that sat upon him was called faithful and true. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். And in verse 16 says, he had on his vesture and on his thigh a name written, King of King and the Lord of Lords. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. The Bible says the redeemed of the Lord shall return. அப்படி என்னவென்றால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள். When the trumpet of God sound, we will be caught up to heaven. என்னவென்றால் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுடனே கூட The எடுத்துக்கொள்ளப்படுவோம். church will be caught up to heaven. கிறிஸ்துவின் சபையானது இயேசு கிறிஸ்துவோடு கூட And we எடுத்துக்கொள்ளப்படும். know after the rapture, 7 years of the rule of Antichrist. நமக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்துவான சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும் என்று. After the rule of Antichrist, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு பிறகு you know, the church will return. சபையானது திரும்பும். That means the redeemed of the Lord will return. என்னவென்றால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள். That means they will return from heavenly Zion. அவர்கள் பரம சீயோனிலிருந்து They திரும்புவார்கள். will return from heavenly Zion to the literal Zion. அவர்கள் பரம சீயோனிலிருந்து திரும்பி அவர்கள் எழுத்து ரீதியாக உள்ள சியோனுக்கு அவர்கள் வருவார்கள். The book of Isaiah chapter 31 verse 4, the Bible says, the Lord of hosts come down to fight for Mount Zion. நம்ம ஏசாயா 31:4 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் என்று The குறிப்பிடப்பட்டுள்ளது. Lord of hosts come down to fight for Mount Zion. கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். And also in Isaiah chapter 34 verse 8 says, for it is the day of the vengeance and the year of recompense of Zion. ஏசாயா 34:8 இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். Amen. And also in the book of Isaiah chapter 59 verse 20 says,
ஐசையா 59:20 பார்க்கும் பொழுது the Redeemer shall come to Zion. மீட்பர் சியோனுக்கு அவர் வருவார் என்று கர்த்தர் In the சொல்கிறார். book of Obadiah, chapter 1, verse 21 says, ஒபதியா 1:21 இப்படியாக சொல்கிறது, the Saviors shall come upon Mount Zion to judge the Mount of Esau. இரட்சகர்கள் சியோன் பர்வதத்துக்கு வருவார்கள். Praise the Lord. That means the redeemed of the Lord. அப்படி என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் They shall return. அவர்கள் திரும்புவார்கள். They will return அவர்கள் திரும்புவார்கள். and come to Zion அவர்கள் சியோனுக்கு வருவார்கள். with song and with everlasting joy upon their head. பாடலோடும் மிகுந்த களிப்போடும் ஆனந்த களிப்போடும் அவர்கள் திரும்புவார்கள். Yes, the Lord Jesus Christ will appear in the mid-year ஆமாம், கிறிஸ்துவானவர் நமக்கு மத்தியாகத்தில் வெளிப்படுவார். to receive the church, சபையை வரவேற்பதற்காக to அவர் receive the வெளிப்படுவார். bride. மணவாட்டியை வரவேற்பதற்காக அவர் And வெளிப்படுவார். we will go along with him to Mount Zion. ஆமாம், நாம் அவரோடு கூட சியோன் மலைக்கு செல்வோம். And we will stand before the throne of God. நாம் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்போம். And we will appear before God in Zion. நாம் சியோனில் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்போம். Not only the New Testament saints, புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் but மாத்திரமல்ல, even the Old Testament பழைய saints. ஏற்பாட்டு கால And பரிசுத்தவான்களும் we கூட will return back நாம் திரும்புவோம் along with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட. The Bible says the heavens was opened நாம் பார்க்கிறோம், வேதாகமத்தில் இப்படியாக குறிப்பிடப்படுகிறது, பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறதையும். and John the Divine, he saw a white horse. நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் வெள்ளை குதிரையை காண்கிறதை பார்க்கிறோம். And one who sat on it, a name was written upon his dress and upon his thigh. நாம் பார்க்கிறோம், அதன் மேல் அமர்ந்தவர் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவர் தொடையின் மேலும் ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்கிறது அவர் That is கண்டார். the King of Kings and the Lord of Lords. அதுதான் ராஜாதி ராஜா கர்த்தாதி That our Lord Kyrios is going to come back. அது என்னவென்றால் நம்முடைய கர்த்தர் கிரியோஸ் அவர் திரும்ப He's வரப்போகிறார். going to come அவர் back. திரும்ப வரப்போகிறார். Right now the world knew him not. இப்பொழுது உலகம் அவரை அறியாது. In this world there are many great people. இந்த உலகத்தில் பல பெரிய மனிதர்கள் But the இருக்கிறார்கள். Lord our God, who is Kyrios, ஆனால் நம்முடைய கர்த்தர் தான் கிரியோஸாக இருக்கிறார். after the rule of Antichrist, ஆம், அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு பிறகு the Lord God is going to come down. நம்முடைய கர்த்தர் திரும்பி I வரப்போகிறார். could read the very same verse, chapter 19, verse 11 to verse 17. We can find multitude of saints. நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பல பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம். Multitude of army, அங்கே திரளான பரிசுத்தவான்களின் கூட்டத்தை divine பார்க்கிறோம். army. அது வெள்ளை வஸ்திரம் தரித்த ஒரு கூட்டமாக இருந்தது. Jesus Christ, our Lord of Lords and our King of Kings, is leading that host. ஆமாம், நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அந்த கூட்டத்தை அவர் நடத்தி கொண்டு செல்கிறார். And a great army. ஆம், ஒரு திரள் கூட்டமான. Verse 14 says, and the armies which are in heaven followed him upon white horses. நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். That means the whole host of heaven. அப்படி என்றால் முழு பரலோக சேனையும், The whole Old Testament saints, முழு பரலோக பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்தவான்கள், even New Testament saints, புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் together ஒன்றாக with our Lord, நம்முடைய கர்த்தரோடு கூட thousands and 10,000s of saints. ஆயிரமான பரிசுத்தவான்கள். That's what even in the book of Jude it was said that it was prophesied by Enoch, who lived in the dispensation of conscience. நாம் பார்க்கிறோம், ஏனோக் அவருடைய மனசாட்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர் இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். Oh, the Lord will come with thousands and 10,000s of saints. ஆமாம், ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட
கூட நம்முடைய கர்த்தர் திரும்பி We வருவார் are என்று. going to follow our Jesus. ஆம், நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர போகிறோம். Oh, we will be clothed with white robes. ஆம், நாம் வெண்மை வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருப்போம். And we will be having a palm leaf in our hand. நம்முடைய கைகளில் குறித்தோல்களை ஏந்திக் That is கொண்டிருப்போம். the sign of victory. அதுதான் ஜெயத்திற்குரிய ஒரு And குறியா the இருக்கிறது. white robe is the sign of holiness and righteousness. குறித்தோல் என்பது ஜெயத்துக்கு. ஜெயத்தின் சின்னமாக இருக்கிறது. வெண்மையான வஸ்திரம் என்று சொல்வது அது பரிசுத்த வாழ்க்கையை We will be குறிப்பிடுகிறது. following the Lord of Lords and the King of Kings. ஆம், நாம் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை நாம் பின் செல்ல போகிறோம். That particular time, according to the Bible, actually in the book of Revelation chapter 16, we can find the armies of the world. நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த பூமியில் உள்ள சேனையை பார்க்க முடிகிறது. He gathered them together in a place called Hebrew tongue Armageddon. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்கள் கூட்டி சேர்ந்தான். I mean, that is the end of the rule of Antichrist. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் முடிவாக இருக்கிறது. Oh, when the sixth angel poured out his veil upon the great river Euphrates. நாம் பார்க்க முடிகிறது Verse 12. ஆறாம் தூதன் 12ஆம் வசனத்தில் ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். And the water thereof was dried up, and the way of the king of the east might be prepared. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்தவரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. That means the whole armies of the world. அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா They will சேனைகளும் gather together அவர்கள் ஒன்றாக கூடுவார்கள். to fight against Israel. இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக. To fight against Israel. இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் In செய்வதற்காக. that very moment, அந்த நொடியில் தான் the King of Kings, ராஜாதி ராஜா, the Lord of Lords, கர்த்தாதி கர்த்தா, He's going to ride a white horse, அவர் வெள்ள குதிரையில் வரப்போகிறார். and His saints is going to ride white horse அவரோடு கூட உள்ள பரிசுத்தவான்கள் வெள்ள குதிரையை with ஓட்டிக் கொண்டு white வரப்போகிறார்கள். robe, வெள்ள வஸ்திரம் தரித்துக் கொண்டு and even in their hands palm leaf. அவர்களுடைய கரங்களில் குறித்தோல்களை பிடித்துக் We will be கொண்டிருப்பார்கள். following Jesus, நாம் நம்முடைய கிறிஸ்துவை and we பின்தொடர்வோம். will come down. நாம் கீழே இறங்கி We will வருவோம். come down to fight for literal Zion. நாம் எழுத்து ரீதியாக உள்ள சியோனுக்காக நாம் யுத்தம் செய்வதற்கு நாம் இறங்கி Even we will வரப்போகிறோம். come down to fight for literal Jerusalem. ஆம், நாம் எழுத்து ரீதியான உள்ள எருசலேமுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக வரப்போகிறோம். He will go before us, அவர் நமக்கு முன்பதாக and we will செல்வார். follow the Lord. நாம் நம்முடைய கர்த்தரை பின்தொடர போகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Oh, the kings of the world, the armies of the whole world, இந்த உலகத்தில் உள்ள பல ராஜாக்களும் எல்லா ராஜாக்களும் they will be gathering together in the valley of Megiddo, அவர்கள் மெகதோன் பள்ளத்தாக்கில் அவர்கள் கூட்டம் கூடுவார்கள். and to make war against Israel. இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக Oh, they will be prepared. அவர்களை ஆயத்தம் செய்து கொள்வார்கள். Even today the whole world is preparing for a battle. இன்றைய தினமும் முழு உலகமும் ஒரு யுத்தத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறது. That is nothing but the war of Armageddon. அது ஒன்றுமில்லை, அதுதான் அர்மகெதோன் யுத்தம். The Bible says they gathered together அவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடுவார்கள் to என்று fight வேதம் against சொல்கிறது. Israel. இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் But செய்வதற்காக. they didn't fought that battle. ஆனால் அவர்கள் அங்கு யுத்தம் செய்யவில்லை. Oh, they gathered together. அவர்கள் ஒன்றாக கூடினார்கள். I believe they may be gathered together with all tanks and with modern equipments for war. நான் இப்படியாக நினைக்கிறேன். Tankers. அவர்கள் டேங்கர்ஸும் பல வகையான இப்ப நவீன ஆயுதங்களாலும் நிரப்பிக் கொண்டு அவர்கள் என்று கொண்டிருப்பார்கள். Maybe air force and navy force and military. கடற்படை மற்றும்
விமானப்படை. விமானப்படை எல்லா படைகளும் அங்க காணப்படும் என்று நான் Oh, நினைக்கிறேன். they are ready to fight against Israel. அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக They வந்திருக்கிறார்கள். wanted to destroy Israel entirely out of this world. அவர்களுக்கு இஸ்ரவேலை முழுவதுமாக முடங்கடிக்க பண்ணும், அவர்களை தொலைத்து விட வேண்டும் என்று And that's the நினைப்பார்கள். time we will come together with Jesus. அந்த சமயம் தான் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வரப்போகிறோம். The Lord will not directly come to Megiddo. கர்த்தரானவர் Megiddo பள்ளத்தாக்கு. மெகதோன் பள்ளத்தாக்குக்கு அவர் But வரமாட்டார். the Bible says he will be stamping upon Mount Olive. இப்படியாக வேதாகம் சொல்கிறது, அவர் ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதத்தை வைப்பார் என்று. Praise the Lord. Hallelujah. And he will fight with the people அவர் அவருடைய ஜனங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். with the sword of his mouth. அவருடைய வாயின் பட்டயத்தினால் அவர் யுத்தம் செய்வார். Praise the Lord. Hallelujah. Oh, the kings of the earth, உலகத்தில் உள்ள ராஜாக்கள் they will gather together to fight. அவர்கள் யுத்தம் செய்வதற்காக கூடுவார்கள். But when they see Jesus, ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, according to Revelation chapter 1 verse 7, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:7 behold, he cometh with cloud. இதோ மேகங்களுடனே வருகிறார். Every eyes shall see him, and they also which pierced him. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். All the kindreds of the earth shall wail because of him. பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். Oh, they cannot fight. அவர்கள் யுத்தம் செய்ய முடியாது. When they see Jesus, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது they will wail. That's what the Bible says. அவர்கள் அழுது புலம்புவார்கள். Oh, they will அவர்கள் cry. அழுது அழுவார்கள். The Lord is great in Zion. ஆமாம், கர்த்தர் சீயோனில் பெரியவராய் The Lord இருக்கிறார். is great in spiritual Zion. ஆமாம், கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய சீயோனில் அவர் பெரியவராய் He is great இருக்கிறார். in you. அவர் உங்களில் He பெரியவராய் is great in இருக்கிறார். your family. அவர் உங்கள் குடும்பத்தில் He is பெரியவராய் great in your இருக்கிறார். ministry. அவர் உங்கள் ஊழியத்தில் பெரியவராய் இருக்கிறார். He is great in Zion. அவர் சீயோனில் பெரியவராய் And He is இருக்கிறார். going to come back. அவர் திரும்ப வரப்போகிறார். When He come back, அவர் திரும்ப வரும் பொழுது oh, the whole armies of the world will assemble together against Israel. ஆமாம், இந்த உலகத்தின் ராஜாக்கள், உலகத்தில் எல்லா விதமான சகல மனிதர்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக திரும்புவார்கள். Oh, that's the time Jesus will come down. அந்த சமயம்தான் இயேசு We will கிறிஸ்துவானவர் come கீழே together வரப்போகிறார். with Him. நாம் அவரோடு கூட வரப்போகிறோம். And a title was given unto Him. அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது. That is King of Kings, அது ராஜாதி ராஜா, Lord of Lords. கர்த்தாதி கர்த்தா. You know what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது Every தெரியுமா? eye shall see Him. அவரை எல்லா கண்களும் அவரை காணும். Every eye shall see Him. எல்லா கண்களும் அவரை காணும். Praise the Lord. Hallelujah. That means everybody will see Him. அப்படி என்றால் எல்லாரும் அவரை காண்பார்கள். I believe all the people, they gathered together to fight against Israel. நான் இப்படியாக நினைக்கிறேன், எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் When செய்வதற்காக they see the கூடினார்கள். King of Kings, ஆனால் அவர்கள் ராஜாதி ராஜாவை when they பார்க்கும் see the பொழுது, Lord of அவர்கள் Lords, கர்த்தாதி கர்த்தரை the பார்க்கும் people, பொழுது, those who are sitting in the tankers, அந்த டேங்கருக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் they will get down. அவர்கள் இறங்குவார்கள். They will அவர்கள் cry. அழுது They will புலம்புவார்கள். trample before Jesus. அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக நடுங்குவார்கள். That's what in the book of Philippians says, every knee shall bow and every tongue shall confess that Jesus Christ is Lord. அதுதான் பிலிப்பியரில் இப்படியாக சொல்கிறது, எல்லா நாவும் இப்படியாக, எல்லா முழங்கால்கள் முடங்கும், எல்லா நாவும் சொல்லும் கிறிஸ்துவே ஆண்டவர். Jesus is Lord. இயேசு கிறிஸ்துவே He ஆண்டவர் is என்று. Kyrios. அவர்தான் கிரியோஸ். Every eye shall see Him. எல்லா கண்களும் அவரை காணும். Every tongue shall confess. எல்லா நாவும் இப்படியாக Every அறிக்கை knee செய்யும். shall bow எல்லா before Him. முழங்காலும் முடங்கப்படும். Praise the Lord. Hallelujah. The Bible says வேதம் எப்படியாக He will சொல்கிறது? fight with them with the sword of His mouth. அவர் அவர்களோடு கூட தன் வாயின் நாவினால் அவர்களுக்கு யுத்தம் பண்ணுவார். And He will judge them. அவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். He will bring them to the valley of Kidron. அவர்களை கித்ரோன் என்ற பள்ளத்தாக்குக்கு அவர்களை கொண்டு That's வருவார். what in the book of Joel says, the valley of judgment. அதுதான் யோவேல் புத்தகத்தில் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி இருக்கிறது. Oh, the valley of
Kidron, ஆமாம், கித்ரோன் பள்ளத்தாக்கு. and he will give judgment. அங்கே அவர் நியாயம் தீர்ப்பார். I have no time to go into details. நான் மிகவும் விளக்குவதற்கு எனக்கு நேரமில்லை. And right from Zion, சியோனிலிருந்து in the book of Isaiah chapter 24 verse 23, the Bible says, the Lord of hosts shall reign in Mount Zion and in Jerusalem. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் God is great in Zion. ஆமாம், கர்த்தர் சியோனில் பெரியவராய் இருக்கிறார். Oh, every eyes will see him. எல்லா கண்களும் அவரை காணும். Every tongue shall confess. எல்லா நாவும் இப்படியாக அறிக்கை Every செய்யும். knee shall bow before him. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக Because முடக்கப்படும். he is the Lord of lords. ஏனென்றால் அவர்தான் He கர்த்தாதி is the கர்த்தா. King of kings. அவர்தான் ராஜாதி He ராஜா. is our Lord. அவர்தான் நம்முடைய He is கர்த்தர். Kyrios. அவர்தான் கிரியோஸ். He is great in அவர் us. நமக்குள் பெரியவராய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Shall we கர்த்தருக்கு close மகிமை our eyes உண்டாவதாக. and pray? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Soon and very soon, மிக மிக சீக்கிரமாக the Lord is going to come back. ஆமாம், நம்முடைய கர்த்தர் திரும்பி Together வரப்போகிறார். his saints அவர்களோடு கூட அவருடைய பரிசுத்தவான்கள் to receive the bride of Jesus. ஆமாம், சபையா மணவாட்டியை வரவேற்பதற்காக Hallelujah. He's going to come down from heaven. அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து கீழே If வரப்போகிறார். you are prepared, நீங்கள் ஆயத்தம் என்றால் then you will be caught up. நீங்கள் If you எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். are not prepared, நீங்கள் ஆயத்தமாக இல்லை you என்றால் will be left over in this world. நீங்கள் இந்த உலகத்தில் We are in கைவிடப்படுவீர்கள். this last days. ஆமாம், நாம் மிகவும் கடைசி In this காலத்தில் year வந்திருக்கிறோம். in this year 2020. இந்த 2020 ஆண்டு Oh, we went through a pandemic situation. நாம் மிகவும் கடினமான சூழலில் கடந்து சென்றிருக்கிறோம். Oh, the world never expect this type of situation. இறுதியான ஒரு சூழ்நிலையை உலகம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. All these are the sign of his coming. ஆனால் இதெல்லாம் அவர் வருகிறதற்கு ஒரு The அடையாளம். Bible says, when all these things will take place, lift up your head. இப்படியாக வேதாகம் நமக்கு சொல்லி இருக்கிறது, இக்காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது உங்கள் தலை உயர்த்துங்கள். Lift up your உங்கள் head. தலைகளை Because உயர்த்துங்கள். the days of thy redemption is come. ஏனென்றால் உங்கள் மீட்பின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை In this last உண்டாவதாக. days, இந்த கடைசி may the Lord காலகட்டத்தில் help us to prepare us தேவன் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு உதவி for செய்வாராக. his coming. அவருடைய வருகைக்காக. Heavenly loving Father, நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் thank you பரலோக for this தகப்பனே. wonderful convention. இந்த கன்வென்ஷனுக்காக உமக்கு நன்றி Thank you for செலுத்துகிறோம். speaking to us. எங்களோடு நீர் The பேசினதற்காக உமக்கு Lord is நன்றி. great in Zion. ஆமாம், கர்த்தர் சியோனில் பெரியவராய் You இருக்கிறார். are Kyrios நீர் in heaven. கிரியோசாய் இருக்கிறீர். Hallelujah. The Lord is great in Zion. ஆம், கர்த்தர் சியோனில் பெரியவராய் இருக்கிறீர். Lord, you are great in us, Lord. நீர் எங்களிலும் பெரியவராய் இருக்கிறீர். And you're going to come back to this world நீர் இந்த உலகத்திற்கு திரும்பி வரப்போகிறீர். as King of Kings, ராஜாதி ராஜாவாக, as Lord of கர்த்தாதி Lords. கர்த்தாவாக. Lord, help us to be with you that time, Lord. உம்மோடு கூட நாளில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி Lord, செய்வீராக. prepare our people, Lord. எங்கள் ஜனங்களை நீர் Prepare our ஆயத்தப்படுத்துவீராக. churches for thy coming, எங்கள் Lord. சபைகளை உம்முடைய வருகைக்காக நீர் Lord, ஆயத்தப்படுத்துவீராக. bless thy people right now. இப்பொழுதே உம்முடைய ஜனங்களை நீர் Fill them ஆசீர்வதிப்பீராக. with their life with thy blessings, Lord. அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதத்தினால் In நிரப்புவீராக. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. ஆமென், ஆமென். எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். இயேசுவின் வருகை மிக சமீபமாகுது. இனி மோசம்தான் அசதியாக ஜீவித்து வந்தார். ஆம் தேவ ஜனமே, ஆண்டோட வருகையின் அடையாளங்கள் தான் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காலங்கள். அல்லேலூயா. கொடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் தலைகளை உயர்த்துவோமா? சீயோனே எழும்பு, அவர் மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த பாடலை நம்ம பாடி அவருக்குள்ளே மகிழும். எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். இயேசுவின் வருகை மிக சமீபமாக
இப்பொழுதும் ட்ரிவாண்ட்ரமிலிருந்து நம்முடைய அருமையான போதகர் ரெவரண்ட் வில்சன் அவர்கள் நம்மை முடிவு ஜெபத்தில் நடத்துவார். നമുക്ക് കണ്ണുകളടച്ച് തലകളെ വണങ്ങി ദൈവസനെ പ്രാർത്ഥിക്കാം. കർത്താവേ, ഞങ്ങളുടെ സ്വർഗീയ നല്ല പിതാവേ, അനുഗ്രഹിക്കപ്പെട്ടതും വിലപ്പെട്ടതുമായ നല്ല രാത്രിക്കായി ഞങ്ങൾ അങ്ങേക്ക് സ്തോത്രം ചെയ്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. വേൾഡ് മിഷണറി മൂവ്മെന്റ് ഇന്ത്യ
കർത്താവെ ഞങ്ങളുടെ ഹല്ലേലൂയ ഈ വർഷത്തെ നാഷണൽ കൺവെൻഷൻ കർത്താവെ പാൻഡമിക് സിറ്റുവേഷനിലും ഈ ഓൺലൈൻ മാധ്യമത്തിലൂടെ നടത്തുവാൻ കർത്താവെ അവിടുന്ന് കൃപ തന്നു. കഴിഞ്ഞ തിങ്കളാഴ്ച മുതൽ ആരംഭം കുറിച്ച കർത്താവെ ഈ കൺവെൻഷൻ ഇന്ന് സമാപനം കുറിക്കുമ്പോൾ കർത്താവെ അനേക ദൈവദാസന്മാരുടെ ദൈവവചന പ്രഘോഷണം ഹല്ലേലൂയ ഞങ്ങളുടെ സഭകൾക്ക് വലിയൊരു മുതൽക്കൂട്ടാകുവാൻ വലിയ അനുഗ്രഹമായി തീരുവാനിടയായി തീർന്നു. കർത്താവെ കൺവെൻഷന്റെ സമാപിക്കുമ്പോൾ കർത്താവിന്റെ അഭിഷേക ദാസനിലൂടെ കർത്താവ് യേശു ക്രിസ്തു രണ്ടാം വരവിനെ കുറിച്ചുള്ള സന്ദേശം ഹല്ലേലൂയ അതിശക്തമായി പ്രഘോഷിക്കുവാൻ കർത്താവിന്റെ വരവിന് വേണ്ടി ഒരുക്കപ്പെടുവാൻ അതേ കർത്താവെ എന്ന് പറഞ്ഞല്ലോ, ആബേ ഞാൻ പോയിട്ട് ആബേ സ്ഥലമൊരുക്കിയ വീണ്ടും വന്ന് ഞാൻ ഇരിക്കുന്നിടത്ത് നിങ്ങളെ ഇരുത്തേണ്ടതിന് ചേർത്തുകൊള്ളുമെന്ന്. അതേ കർത്താവെ ഹല്ലേലൂയ ആബേ കർത്താവെ അവിടെ നിങ്ങൾ ചേർക്കാൻ ആബേ വീണ്ടും വരുന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ആ പ്രത്യാശ കർത്താവെ അവിടെ ഞങ്ങൾക്ക് തന്നതിനായി സ്തോത്രം. ആബേ കർത്താവ് രണ്ടാം വരവിനെ കുറിച്ച് ആബേ ശുശ്രൂഷിപ്പാൻ ഞങ്ങളുടെ അഭിഷേകത്തിലെ കരങ്ങളെടുത്ത് ഉപയോഗിച്ചല്ലോ. അതേ കർത്താവ് ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മ ആ മീനുള്ള നാളുകള് കർത്താവിന്റെ വരവിന് വേണ്ടി ഒരുക്കപ്പെടുവാനിടയാക്കണം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഈ നാൾ ദൈവവചന ശുശ്രൂഷ എല്ലാ ദൈവദാസന്മാർക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നപ്പ ഗാന ശുശ്രൂഷക്ക് നേതൃത്വം വഹിച്ചവർക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മയുടെ എല്ലാ വിശ്വാസ സമൂഹങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാവരും അനുഗ്രഹിച്ചു മാനിക്കണം കർത്താവേ. ആ മീനുള്ള നാളുകൾ സഭ ശക്തിയോടെ മുന്നോട്ട് പോകുവാൻ കർത്താവ് സഹായിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഇത് നേതൃത്വം വഹിക്കുന്ന എല്ലാ അഭിഷക്തന്മാരെ കർത്താവ് അനുഗ്രഹിച്ചു മാനിച്ചാട്ടെ. അതേ കർത്താവ് നൽകിയ എല്ലാ ദാനങ്ങൾക്കും എല്ലാ കൂട്ടായ്മകൾക്കും എല്ലാ ശുശ്രൂഷകൾക്കും ആവേ ഞങ്ങൾ നന്ദി പറയുക. ഇന്ന് പ്രാർത്ഥനയോട് കർത്താവേ ഞങ്ങൾ കർത്താവെ കൺവെൻഷൻ യോഗം ഇവിടെ സമാപിക്കുകയാണ്. എല്ലാറ്റും കർത്താവത്തെ അവിടുന്ന് മഹത്വപ്പെടുത്തുന്നു. അവിടെ ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന കേട്ടിരിക്കുക. സ്തോത്രം യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. ആമേൻ ആമേൻ ആമേൻ. നമുക്ക് ആശീർവാദം കൈക്കൊള്ളാമല്ലോ. നമ്മുടെ പിതാവായ ദൈവത്തിന്റെ സ്നേഹവും നമ്മുടെ കർത്താവ് രക്ഷകരമായ യേശു മിശിഹായ്ക്കും ആശ്വസിപ്പിച്ചു കൂടെ വഴിയെടുത്തവൻ ശുദ്ധാത്മാവിന്റെ നിരന്തരമായ കൂട്ടായ്മ സംസ്കൃതം കടന്നെല്ലാവരുടെ മേലും ഭൂലോകത്തിലെ സകല വിശുദ്ധന്മാരുടെ മേലും നമ്മുടെ കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിനെയും ഇരിക്കപ്പെടുമാറാകട്ടെ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. വീണ്ടും ആമേൻ. അഗൈൻ ആമേൻ. benediction in English. The grace of the Lord Jesus Christ and the love of Father and the constant fellowship with the Holy Spirit be with us and forever. Amen. Subscribe now to stay connected with us and share for the glory of God. God bless you all.